ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் மசால் தோசை யாருக்கு தான் பிடிக்காது. இதை வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவில் நான் வந்து மாவு அரைக்கிறதுலேருந்து அந்த கெம்பு சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெட் கலர் சட்னி கூடவே அந்த பொட்டேட்டோட ஃபில்லிங் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம மாவுக்கு எப்படி என்ன மெஷர்மெண்ட்டில் போடலான்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 2 கப்பு போல் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அந்த கப்லேயே வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்த பேனில் வந்து 1/4 கப் போல் அவல் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு குட்டி கப்பில் வந்து 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வந்து வெறும் கலருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் போல் ஊற வச்சிடலாம். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா முதல்ல நான் உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கிறேன். உளுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. சைட்லலாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சி விடுங்க. இது டபுள் த சைஸ் ஆகணும். நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து வந்து டபுளாக ஆகும். அதுக்கப்புறம் நல்லா உருண்டு வரும், ஃப்ளஃபியாக இருக்கும். இதுதான் உளுந்தோட பதம். அவ்வளோதான், நம்ம உளுந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட சைஸ் வந்து டபுளாக இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக அவல் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவல் கொஞ்சமாக அரைப்பட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சமாக அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா நைஸாக அரைக்கணும், நல்லா மையாக அரைஞ்சி வரணும். இப்போது ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா கல்லுப்பு மாவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அரிசி மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம உளுந்து மாவோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்டரில் வந்து ஒரு தடவை அலசிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்று சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வச்சுருந்த பேன் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் வேறு ஒரு கொஞ்சம் பெரிய பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஓவர் நைட் ஃபர்மெண்ட் விட்டுறலாம். நான் ஒரு 10 ஹவர்ஸ் போல் விட்டுருந்தேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி அதோட வேலையை காட்டிடுச்சு. அடுத்ததாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 5, ஒன்று வந்து நல்ல பெருசாக இருக்குது. நீங்கள் 7 உருளைக்கிழங்கு கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுறலாம். இது அங்கே விசிலுக்கு வரட்டும். நம்ம வந்து அடுத்ததாக அந்த கெம்பு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 15 போல் பேடிகை சில்லியும் 10 போல் நார்மல் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பேடிகை சில்லி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய உருண்டை சைஸு பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருந்த மிளகாவும் ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறி இருக்குது நல்லாவே. இப்போது இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், கல்லுப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை வந்து ஒரு 15 டேஸ் வரைக்குமே நார்மலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடவுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு நான் ஒரு கப் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த சட்னியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த சட்னிக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் மிட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுனால நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 15 days வரைக்கும் நார்மலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அப்புறம் கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோ வந்து நல்லா அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோட ஃபில்லிங் கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு தோசை தவாவில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கீழே கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த மாவை வந்து ஒரு கரண்டி சேர்த்துட்டு நல்லா தோசை ஊற்றிக்கலாம். சுற்றி நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த கெம்பு சட்னி, ரெட் சட்னியை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் அந்த பொட்டேட்டோவோட ஃபில்லிங்கை வச்சு குக் ஆனோடனே சைடெல்லாம் நல்லா ஓரமெல்லாம் செவந்து வரும். அவ்வளோதான், நம்ம தோசையை மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலரோடு வந்திருக்கு. நம்ம மசால் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இது அடுத்ததாக பெண்ணை மசால் தோசை செஞ்சுருக்கேன். சேம் பேட்டர்ன் தான். நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு கெம்பு சட்னி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கும் வச்சிடலாம். ஃபில்லிங்கெல்லாம் நல்லா வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறப்போ 1 டீஸ்பூன் போல் நல்ல பட்டர் வந்து வச்சோம்னா நம்ம பெண்ணை மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.